மக்களவைத் தேர்தலில் புதிதாக போட்டியிடும் துரை வைகோவிற்கு அவரது விருப்பத்தை கேட்காமலேயே திருச்சி தொகுதியில் திமுகவினர் தள்ளிவிட்டு சென்றுவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துடைய வெற்றி என்பது உறுதியாகிருக்கிறது. அதெல்லாம் திருச்சிக்குள்ளாரையும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கருப்பை அவர்கள் வெற்றி பெற்று உள்ளார்கள் என்ற பேச்சு இருக்கிறது. புதுக்கோட்டையிலும் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் கருப்பை வெற்றி பெற்று உள்ளார் என்ற பேச்சு தான் இருக்கிறது. அதுதான் நான் எல்லாத்தையும் சொன்னேன். ஊரெல்லாம் ஒரே பேச்சு, ஜெயிச்சுல மாற்றங்க. எப்படி இன்றைக்கு களத்துல பாத்தீங்கன்னா இதே நம்முடைய புதுக்கோட்டை மண்ணை சார்ந்த ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்த எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான அரசியல்வாதி மூத்த அரசியல் திருநாவுக்கரசர் மாற்று முகமாக இருந்தாலும் இன்றைக்கு அவருக்கு அவருடைய தலைமையால் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு திமுக தலைமை உடந்தையாக இருக்கிறது. எல்லாரும் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதி இந்த மாவட்டத்தை சார்ந்ததற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கும் அது வருத்தம் தான். எதிராளியாக இருந்தாலும் எதிர்முனையில் இருந்தாலும் கூட இந்த மாவட்டத்திற்கு அவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி அவருக்கு போட்டியிடுவதற்கே வாய்ப்பு கொடுக்கிறார். ஒரு சீட்டு கொடுக்கிறார். எந்த தொகுதியும் கொடுக்காதுன்றது மிகப்பெரிய அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வைகோவை மீது நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து. அவர் வைகோ மகன் துரை வைகோ அவர்கள் ஒரு இளைஞர், அவர் புதுசாக தலைவராக இருக்கிறாரு. அவர் முதல் தேர்தலுக்கு வர்றாரு. முதல் தேர்தலுக்கு வர்றப்ப அவருக்கு ஒரு சீட்டை கொடுக்குறப்ப அவர் விரும்புகிற இடத்துல கொடுத்துருந்தா அவர் நல்லபடியாக வெற்றி பெற்றிருப்பார். கரெக்டாக இருந்தீங்களா? அவர் கேட்ட இடத்தையோ அவர் விரும்பிய இடத்தையோ திமுக தலைமை கொடுக்கலாம். அதையும் பண்ணாம அவர் ஏதோ தள்ளி விடுவது போல திருச்சிக்குள்ளே தள்ளி விட்டுருக்கிறார்கள். இனிமே அவர் இதற்கு மேல அவர் சின்னம் கிடைத்து அவர் அந்த சின்னத்தை ரீச் பண்ணோம். நமக்கு ரெட்டல ஒற்றை விரலால் ஓங்கி எடப்பாடி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.